கணேசபுரம் பாலன்றது வந்து மெயினானது. தென் சென்னைக்கு போனோம்னா இந்த பாலம் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வட சென்னை. இங்கே இருக்கிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட காலாகாலமாக இப்படியே தான் இருக்கும். ஒரு மாற்றமும் கிடையாது. போன வருஷம் இப்படியே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் தண்ணி வரும்போதெல்லாம் மழை வரும்போதெல்லாம் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இந்த இடம் இருக்கும். இப்போ பாலம் கட்டினால இந்த இடம் மேடி ஆயிடுச்சு. கன்னியாகுமரத்தில் டோட்டலாக தண்ணி இல்லை. என்ன இங்கேயும் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும். பட் இப்போ தண்ணி இல்லை. இங்கே இருக்கிற இப்போ தண்ணியை பார்த்தீங்களா 4 அடிக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ஸ்டீபன்சன் ரோடு கணேசபுரம் எம்எம் கார்டன் மக்கள் எல்லாம் பாதிப்பாங்க. ஊர் உள்ள தண்ணி வந்துடும். அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. நீங்கள் வந்து கவர் பண்ணுங்க. கவர் பண்ணி பாருங்க. மினிஸ்டர் வருவாங்க. அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்து நிற்பாங்க. தண்ணி உள்ள வர மாட்டாங்க. வந்து இங்கேருந்து ஃபோட்டோ போடுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க, போயிடுவாங்க. கமிஷனர் தேஜா நேற்று வந்தார். வந்து கமிஷனர் இங்கே வேலை செய்கிற அதிகாரிகள்லாம் கடிஞ்சார். என்ன பார்க்குறீங்க, ஏன் இல்லை தண்ணி நிற்குது, ஏன் ரிமூவ் பண்ணல சார்? நாங்கள் மோட்டர் போட்டு தான் எடுத்துக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா போடுங்க, போட்டு தண்ணி ரிமூவ் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது வரைக்கும் தண்ணி எடுக்கல. 2 நாள் ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆகுது. இன்னும் தண்ணி அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லா ஊர்லேயும் டிராக்டர் வச்சுருக்காங்க. எமர்ஜென்சிக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு 4-5 டிராக்டர் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும். சூரப்பட்டு, கதிர்வேடு, புழல், அந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், இதெல்லாம் இருக்குது. டிராக்டர் வச்சு தண்ணி ரிமூவ் பண்ண என்ன ஆகும்? சீக்கிரம் வெளியேறும். இந்த ஒரு பம்பு வச்சு என்ன பண்ணுவேன்? இப்போ தண்ணி ஏறிட்டு தான் இருக்குது. இங்கே வச்சு இங்கே இருக்க இங்கே 4 டிராக்டர் நிற்க வச்சு இந்த தண்ணி எடுத்தா சீக்கிரம் ரிமூவ் ஆகிடுங்க. என்ன பிரயோஜனம் சொல்லு? மக்களுக்காக தானே. அதிகாரிங்க, மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிங்க, மினிஸ்டருங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க மக்களுக்கு பாடு பண்ணணும்.